கார் ஏன் மேல தானே மோத வந்துச்சு. என்ன காப்பாத்த முயற்சி பண்ணும் போதுதான் அந்த கார் உன்னையும் சேர்த்து அடிச்சிருச்சு. அத்தை, உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல அத்தை. என்னாலதான் சித்து இந்த நிலைமையில இருக்கான்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கு அத்தை. அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சித்து ரொம்ப நல்லவன். கடவுள் நம்மள விட்டு கண்டிப்பா அவனை பிரிச்சிட மாட்டாரு. சீக்கிரமா சித்து குணமாயிடுவான். நேத்து நான் ஆபீஸ்க்கு போயிருக்கவே கூடாது. நான் போனதுனால தானே சித்து என் பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்ணணும்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனான். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் எதுக்கு பிறக்கணும்? எனக்கெல்லாம் எதுக்காக இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம்? அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு ஏதாவது ஆகி நான் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல. தென்றல், இப்படி எல்லாம் பேசாதம்மா. தென்றல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ண வந்த காரு உன் மேலதான் மோத வந்துச்சுன்னு ஏதோ சொன்னியே, அது உண்மைதானா? ஆமா அத்தை, நேத்து அந்த காரு என் மேல்தான் மோத வந்துச்சு. அப்ப சித்து என்ன காப்பாத்த ட்ரை பண்ணும் போதுதான் அவனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ சொல்றது புரியலையே தென்றல். அது யாரோட கார்? எதுக்காக அந்த கார் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வரணும்? இது யதார்த்தமா நடந்ததா இல்ல யாராவது பிளான் பண்ணி இப்படி ஆக்சிடென்ட் பண்ணாங்களா? தென்றல், நேத்து என்னெல்லாம் நடந்ததுன்னு என்கிட்ட யோசிச்சு சொல்ல முடியுமா? நேத்து நான் ஆபீஸ்க்கு போயிருந்தப்போ சித்து சர்ப்ரைஸா என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணான். அப்போ ஆகாஷ் கூட அங்க வந்திருந்தாரு. அவரை நான் நல்லா இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டேன். அப்புறம் சித்து நான் ஆகாஷ் அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு என்ன கண்டிச்சான். அதுக்கு நான் சித்துவை திட்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சித்து என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். நாங்க எஃப்எம்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ நான் பெருசா எதுவும் நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நானும் சித்துவும் கோவில்ல இருந்து திரும்பி வரும்போது கூட அந்த காரு கோவிலுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காரை பார்த்து எனக்கு பெருசா எந்த டவுட்டும் வரல. அதுக்கப்புறமா தான் அந்த கார் என்ன மோத வரும்போது சித்து என்ன காப்பாத்துறதுக்காக கத்திக்கிட்டே ஓடி வந்தா பாருங்க. அப்பதான் நான் கவனிச்சேன்.
ரொம்ப நேரமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கார் அதுதான் எங்களை ஆக்சிடென்ட் பண்ண வந்துச்சு. அந்த காருக்குள்ள யார் இருந்தாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க என்ன ஆக்சிடென்ட் பண்றதுக்காக தான் என்ன ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படின்னு தோணுது. உன்னை ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு யாருமா எதிரி இருக்கா? தெரியல அத்தை. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க பேரை மனசுல இருந்து அந்த தென்றலோட பேரை மொத்தமா அழிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க பேரனை சம்மதிக்க வைக்கணும். இல்லன்னு வைங்க, முதல்ல அந்த தென்றல் கதையை முடிச்சிருவேன். அத்தை, எனக்கு என்னமோ இது அந்த ஆண்டாள் பாட்டியோட வேலையா இருக்குமோ டவுட்டா இருக்கு. எதை வச்சு இப்படி சொல்ற? அவங்க உன் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுக்காக நீயும் நானும் சேர்ந்து போய் அவங்கள பயங்கரமா மிரட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க உன்கிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்கிறது இல்லையே. அப்புறம் எப்படி அவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்கன்னு நீ டவுட் பண்ற? இல்ல அத்தை, அந்த பாட்டி இன்னும் அடங்கல. முந்தின நாள் என் ஆபீஸ்க்கு வந்து என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவங்க பேரு ஆகாஷ் இன்னும் ஏன் நினைப்பாவே இருக்காராம். அவரை என்ன மறக்கணும்னா நான் இந்த ஊரை விட்டு என் குடும்பத்தோட எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போகணும்னு சொல்லி மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லாத நான் என் குடும்பத்தோட எங்கேயாவது போய் தலைமறைவா வாழ்றதுக்கு சன்மானமா என்கிட்ட ஒரு பிளாங்க் செக்க கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்தா பிளாங்க் செக். நான் அவங்கள பதிலுக்கு கண்டபடி திட்டி அவங்க கொடுத்த செக்கையும் கிழிச்சு அவங்க மூஞ்சில வீசி எரிஞ்சு துரத்தி விட்டேன். அந்த கோவத்துல தான் அவங்க இந்த ஆக்சிடென்ட் ஏற்பாடு பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கும் இப்ப அவங்க மேல டவுட் வருது. ஆனா ஒண்ணு அத்தை, நான் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அந்த ஆண்டாள் பாட்டி தான் காரணம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். நான் மட்டும் என்ன அந்த ஆண்டாள சும்மா விட்டுருவேனா? கண்டுபிடிக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட் யாரால நடந்துச்சு இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன்.
தைரியம் இருந்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. உங்களை இப்ப நான் பேர் சொல்லி கூப்பிடுறதே தேவையில்லாத மரியாதை தான். நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. ஏய், நிறுத்துங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தென்றல கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்கீங்க நீங்க. இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? என்ன பாக்குறீங்க? தென்றல கொலை செய்யறதுக்காக நீங்க தான் அடியாளுங்களை அனுப்பி அவளை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கீங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தென்றல காப்பாத்த முயற்சி பண்ணும்போது தான் என் பையனும் சேர்ந்து அடிபட்டிருக்கான். அந்த ஆக்சிடென்ட்ல தென்றல் எப்படியோ பொழைச்சுக்கிட்டான். ஆனா இன்னைக்கு என் பையன் சாக கிடக்குறான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஏன் இப்படி கொலைவெறி பிடிச்சு அலையறீங்க? ஏய், நிறுத்துடி. விட்டா பேசிக்கிட்டே போற. நான் எதுக்குடி அந்த தென்றல ஆக்சிடென்ட் பண்ணணும்? அவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தென்றலுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே இல்லையா? அவ எப்ப உன் பேச்ச கேட்டு அத்தனை பேர் முன்னாடி என் பேரனை வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினாலோ அப்பவே நான் அவளை தலை முழுகிட்டேன். அதுக்கப்புறமா அவ பேரை கூட நான் யோசிக்கிறது இல்ல. நீ என்னடானா நான் அவளை கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு சொல்றேன். என்ன கனவு ஏதாவது கண்டியா? இப்படி சாமர்த்தியமா பேசி சமாளிச்சுட்டா நான் உங்க பேச்ச நம்பிடுவேனா? தென்றல் இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் நீங்க அவளை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எதுக்காக அடுத்த நாளே என்ன தேடி வந்து தேவைப்பட்டா நான் தென்றல கொலை கூட பண்ணுவேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டீங்க? எதுக்காக தென்றல் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனீங்க? அதுக்கப்புறம் எதுக்காக தென்றல் அவ ஆபீஸ்க்கே தேடி போய் அவகிட்ட பிளாங்க் செக் கொடுத்து அவளையும் அவ குடும்பத்துல இருக்கிறவங்களையும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போக சொல்லி மிரட்டினீங்க? இதெல்லாம் உங்களை அவமானப்படுத்தின தென்றல எப்படியாவது பழி வாங்கறதுக்காகத்தானே செஞ்சீங்க? அந்த பக்கம் தென்றல் உங்க மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் கொஞ்சம் கூட பயப்படாம உங்களை கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்னா. இந்த பக்கம் உங்க பேரு ஆகாஷ் உங்க பேச்சையும் மீறி எந்நேரமும் தென்றலையே நினைச்சிட்டு இருந்தான். அதனால ஆகாஷ் மனசுல இருந்து தென்றல் நினைப்ப மொத்தமா அழிக்கணுங்கிறதுக்காகவும் உங்களை அவமானப்படுத்தின தென்றலை பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் அவளையே கொலை செஞ்சிடலான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அதனாலதான் அடியாளுங்களை வச்சு அவளுக்கு இப்படி அநியாயமா ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. போதும், நிறுத்தடி. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல, அந்த ஆக்சிடென்ட் காரணமே நீங்கதான். அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு தென்றல் சொன்னதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்களை தவிர வேற யாரும் தென்றலுக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்ய நினைக்கவே மாட்டாங்க. நான் உறுதியா சொல்றேன், இந்த ஆக்சிடென்ட்
உங்களாலதான் நடந்திருக்கு. என்னடி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் நடந்ததுங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது சாட்சி ஆதாரம் இருக்கா? அப்படி உன்கிட்ட சாட்சி ஆதாரம் இருந்தா அத கொண்டு போய் போலீஸ் கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணு. இப்போ இடத்தை காலி பண்ணு.